உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து நெல்லையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று கூறிய இருசக்கர வாகன ஓட்டி மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தி உள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தை எட்டி மிதித்து அந்த நபரையும் போலீசார் முன்னிலையிலேயே திமுகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நெல்லையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து நெல்லை வண்ணார்பேட்டையில் திமுக சாலை மறியலில் இருசக்கர வாகன ஓட்டியை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் குறித்தும் அவதூறாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து தெரிவித்ததாக கூறி தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பதிவாக திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் நெல்லை வண்ணார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஊர்வலம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்லப்பாண்டியன் சிலை அருகே திரண்ட தொண்டர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மறியல் நடைபெற்றதால் நெல்லை மாநகர் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையை காத்திருந்தனர். பொதுமக்கள் மற்றும் அலுவலகம், கல்வி நிறுவனங்களுக்கு சென்றவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் தமிழக அரசுக்கு எதிராகவும் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பினர். சிலர் சாலையின் நடுவே அமர்ந்தும் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சாலையின் ஓரமாக இருசக்கர வாகனத்தில் செல்ல முயன்ற ஒருவருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சாலை மறியல் செய்ய வேண்டாம் என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆத்திரமடைந்த சில திமுக தொண்டர்கள் அந்த இருசக்கர வாகன ஓட்டியை சரமாரியாக தாக்கியதுடன் அவரது வாகனத்தின் கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் நெல்லை மாநகர காவல் துணை ஆணையாளர் சரவணன் முன்னிலையே நடைபெற்றது. அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உடனடியாக கூடுதல் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து தாக்குதலுக்கு உள்ளான இருசக்கர வாகன ஓட்டியை பாதுகாப்பாக அங்கிருந்து மீட்டு அனுப்பி வைத்தனர். பின்னர் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த சாலை மறியல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர காவல்துறை துணை ஆணையாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் அனைவரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். தாக்குதலுக்கு உள்ளான இருசக்கர வாகன ஓட்டி செய்தியாளர்களை சந்திக்கும் போது பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் சாலை மறியல் செய்ய வேண்டாம் என்று கூறியதற்கு என்னை திமுகவினர் தாக்கியுள்ளனர் என்று வேதனையுடன் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி முன்னாள் மேயரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியுமான புவனேஸ்வரி தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். விவரங்களுக்கு நன்றி கிருபா.